வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சுக்களின் செயலாளர்களை சந்தித்த ஜனாதிபதி அனுர. என்பிபி அரசாங்கம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச. கைவிலங்குடன் நீதிமன்றம் அழைத்து செல்லப்பட்ட வெனிசுவேலா ஜனாதிபதி. வெளியான புகைப்படங்கள். வெனிசுலா ஜனாதிபதிக்கு நடந்ததே அனுரவுக்கும் நடக்கும். நாமல் ராஜபக்ச கூறும் காரணங்கள். රටක ජනාධිපති කෙනෙක් වෙලා අරන් ගියානේ හෙලිකොප්ටර් එකකින්. ඒක තමයි වෙන්නේ. අපේ රටටත් තව ඉස්සරහටම ගියොත්. கைது செய்யப்பட்ட தந்தைக்கும் மகனுக்கும் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. கொழும்பிலிருந்து சென்ற பேருந்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் அதிரடி சோதனை. ரிசார்ட் எம்பி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜர். அரச தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கஞ்சா செடிகள் வளர்த்ததாக கூறிய விவகாரம். இழப்பீடு கோரி கடிதம். தையிட்டி விகாரைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்த 15 பேருக்கு எதிரான வழக்கு. சுமந்திரன் முன்னிலை. நடவடிக்கைகளே சட்டவிரோதமான முறையிலே போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து இராணுவத்தை காப்பாற்ற உதவி கோரிய அரச தலைவர். பாட்டாளி வெளிப்படுத்திய ரகசியம். அரச வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி. உயர்தர பரீட்சை கருத்தரங்குகள் இன்று முதல் தடை. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் எரிபொருள் விலை அதிகரிப்பு. வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள வளிமண்டலவியல் குழப்பம். வானிலையில் மாற்றம். கையால் வரையப்பட்ட ஓவியம் சந்தேக நபராக தவறாக கருதி தாக்கியதாக குற்றச்சாட்டு. 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் அமைச்சு மட்டத்தில் செயற்படுத்த திட்டமிட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் மீளாய்வு செய்வதற்காக நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற அமைச்சுக்களின் செயலாளர்களுடனான கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்றிருந்தார். தற்போதுள்ள நிதி வரையறைக்குள் தேசிய முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு 2026 ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதென்றும் மக்களின் நலனுக்காக அதிகபட்ச செயல்திறனுடன் அந்த நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்பதனையும் இங்கு ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தார். மூலதன செலவாக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டாலும் உகந்த முறையில் அவற்றை செலவழித்து தேவையான நிதி மற்றும் பௌதீக முன்னேற்றத்தை அடைய கடந்த கால அரச பொறிமுறை தவறியதால் இந்நாட்டு மக்களுக்கு பல அபிவிருத்தி வாய்ப்புகள் இழக்கப்பட்டுள்ளதென ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். 2026 ஆண்டில் அமைச்சு மட்டத்தில் செயற்படுத்த திட்டமிட்டுள்ள வேலை திட்டங்கள் மற்றும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதிகளை பயன்படுத்துதல் குறித்தும் தனித்தனியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆராய்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போதுள்ள அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்ப கடுமையான செயற்பாடுகளை முன்னெடுத்த போதும் அது தோல்வியடைந்துள்ளதென்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார். அரசாங்கம் கடுமையாக உழைத்து வருகிறது. சிலர் அதில் நல்லதை காண்கிறார்கள், சிலர் கெட்டதை காண்கிறார்கள். ஆனால் நாட்டை கட்டியெழுப்ப மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வியடைந்துள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரியவை நீக்கும் முடிவு குறித்து எனக்கு தெரியாது. அது அரசாங்கத்தின் உள் விவகாரமாகும். கல்வி சீர்திருத்தமானது அரசியல் அரங்கில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் எதிர்க்கட்சியில் உள்ள சிலர் இதை அரசாங்கத்தின் மீதான கடுமையான விமர்சனமாக முன்வைக்கின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது இவ்வாறு இருக்க வெனிசுவேலா ஜனாதிபதிக்கு நடந்ததே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் நடக்கலாம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் புது வருடத்திற்காக வேலைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றுள்ளது. குறித்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து முறையாற்றிய அவர் அரசாங்கத்தின் அச்சாகும் புத்தகத்தில் இருக்கும் தவறை அறிய முடியாத அரசாங்கம் இவர்கள் எப்படி மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள்? ආණ්ඩුවේ පෙළපොත්වල ප්‍රින්ට් කරන එකේ තියෙන්නේ මොකද්ද කියලා. ඒ වගේ ආණ්ඩුවක් රටේ ජනතාවගේ පැත්තෙන් තව මොකද කල්පනා කරන්න තියෙන්නේ? அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மதம் மற்றும் சம்பிரதாயங்கள் இல்லாமல் ஏதோ ஒரு வழியில் செல்பவர்களாக இருக்கிறார்கள். வெளிநாடுகளின் தேவைக்கேற்ப அரசாங்கம் கொள்கைகளை தயாரிப்பதென்றால் வெனிசுவேலாவுக்கு நடந்ததுதான் எமது நாட்டுக்கும் நடக்கும். கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் பிரபலமானவர்களே நேற்றைய தினம் ஊடகவியலாளர் மாநாடு நடத்தியுள்ளனர். அவர்களுக்கு தீர்மானம் எடுக்க முடியுமா என எனக்கு தெரியாது. பிரதமர் கூட பெரும் சங்கடத்திற்கு உள்ளாகியிருந்தார். பிரதமர் பதவியை ஹரணிக்கு வழங்கியது இவ்வாறான திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காகவா என்ற சந்தேகம் எழுகிறது. என்பிபி அரசாங்கத்தில் உள்ள 159 பேருக்கு மட்டும் வேறான ஒரு சட்டம் செயற்படுத்தப்படுகிறது எனவும் அவர் அங்கு குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க அதிகாரிகள் மதுரோவை நியூயார்க்கின் புரூக்ளினில் உள்ள பெருநகர தடுப்பு மையத்திலிருந்து மேன்ஹேட்டனில் உள்ள கூட்டாட்சி நீதிமன்றத்திற்கு மாற்றியுள்ளனர். வெனிசுவேலா ஜனாதிபதி மதுரோவும் அவரது மனைவியும் மேன்ஹேட்டன் நீதிமன்ற கட்டடத்திற்கு வந்தடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அங்கு அவர் மீதான குற்றச்சாட்டுகளின் முழு பட்டியல் பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. வெனிசுவேலா ஜனாதிபதி மதுரோவும் மனைவியும் உலங்கு வானூர்தியில் போதைப்பொருள் அமுலாக்க நிர்வாக முகவர்களால் அழைத்து செல்லப்படும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது.
சதோசா வாகனத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இளைய மகன் ஆகியோர் ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நிதி மோசடி விசாரணை பிரிவால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இளைய மகன் வத்தளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து மொரட்டுவை நோக்கி செல்லும் தனியார் பேருந்தில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து பேருந்து நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேகத்துக்குரிய பொருள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் கல்கிசை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து மொரட்டுவை நோக்கி செல்லும் பேருந்தில் வெடிகுண்டு இருப்பதாக 119 அவசர எண் மூலம் நேற்றைய தினம் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. கல்கிசை போக்குவரத்து பிரிவு போலீசார் கடுபெத்த வீதி தடைக்கு அருகில் பேருந்தை நிறுத்தி முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தியதுடன் சந்தேகத்துக்குரிய எதுவும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். இது மிரட்டல் நடவடிக்கையா அல்லது குற்றம் செய்வதற்கான திட்டமா என்பது குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட நபரை கைது செய்ய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. டிசம்பர் 30 கொகிவெல போதியவத்தை பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 16 வயது சிறுமியொருவர் காயமடைந்தார். துப்பாக்கிச்சூடு தொடர்பாக தேடப்படும் சந்தேக நபரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை கோரி கையால் வரையப்பட்ட ஓவியம் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபராக தன்னை தவறாக கருதி பொருளை போலீஸ் அதிகாரிகள் தன்னை உடல் ரீதியாக தாக்கியதாக திரணியகல பகுதியை சேர்ந்த ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பொருளை காவல்துறை அதிகாரிகள் குழு அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. திரணியகல பகுதியில் உள்ள ஒரு சிறிய உணவகத்தை நடத்தி வரும் லஹிரு மதுசங்க என்ற நபரே இவ்வாறு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பொருளை காவல்துறையில் சம்பந்தப்பட்ட இளைஞர் கிட்டத்தட்ட 2 நாட்கள் பொருளை காவல்துறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரவை அவதூறாக சித்தரித்ததாக கூறி டெரன டிவி மற்றும் ஹிரு டிவி ஆகிய நிறுவனங்களுக்கு தலா 1.5 பில்லியன் இழப்பீடு கோரி சட்ட ரீதியாக கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. 2025 டிசம்பர் 16 அளவில் டெரன டிவியில் ஒளிபரப்பான ஒரு செய்தியில் கஞ்சா செடிகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலம் நாடாளுமன்ற உறுப்பினருடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புடையதாக சித்தரிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் 2025 டிசம்பர் 17 மாலை 6:55 மணி செய்தி ஒளிபரப்பில் எஸ்ஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வெளியிட்ட கஞ்சா செடிகள் என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரவுக்கு சொந்தமான நிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன என்ற கூற்று உரிய சரிபார்ப்பின்றி ஒளிபரப்பப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஒளிபரப்புகள் மூலம் தனது கௌரவத்திற்கும் அரசியல் புகழுக்கும் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து தலா 1.5 பில்லியன் இழப்பீடு வழங்கப்படாவிட்டால் 7 நாட்களுக்குள் மேலதிக அறிவிப்பின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சட்ட நடவடிக்கைகளே சட்டவிரோதமான முறையிலே போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படியான நீதிமன்ற நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு போலீசாருக்கு சட்டத்திலே உரித்து கிடையாது. இந்த அமைதி வழி ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு இலங்கை அரசியலமைப்பிலும் தீர்க்கப்பட்ட பல வழக்குகளிலேயும் உரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரித்து கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அப்படியான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றும் அந்த தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடைபெறுகிற போது அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அனுசரணையாக போலீசார் உதவி செய்ய வேண்டும் என்றும் அந்த நீதிமன்ற தீர்ப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றையும் சுட்டிக்காட்டினோம். முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று காலை முன்னிலையாகியிருந்தார். சமத்தொழில் அமைச்சு அலுவலகத்தை நடத்தி செல்ல ராஜகிரிய பிரதேசத்தில் உள்ள கட்டடம் ஒன்றை வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ரிசாட் பதியுதீன் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து இலங்கை ராணுவத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வருவதற்காக இந்தியாவிடம் கப்பல் தருமாறு கேட்டிருந்தார் என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அப்படியொரு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கை முழுவதும் தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் அன்று காணப்பட்டது. ஆனால் இன்று சிலர் அதை மறந்துவிட்டனர். தமிழீழ விடுதலை புலிகள் ஆணையரவை கைப்பற்றி கொழும்பில் குண்டுகளை வெடிக்க வைத்து இலங்கை முழுவதும் கைப்பற்றும் இறுதி கட்டம் வரை வந்திருந்தனர். 2000ஆம் ஆண்டு சர்வதேச ஊடகங்கள் இலங்கைக்கு வந்தது. ஏனென்றால் புதிய நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மலரும் புதிய தேசம், அதாவது தமிழீழம் தொடர்பான செய்திகளை சேகரிப்பதற்காகவாகும். அவ்வாறான நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க இலங்கை ராணுவத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வருவதற்காக இந்தியாவிடம் கப்பல் கேட்டிருந்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை அரசியல் ரீதியில் தோற்கடிக்க சந்திரிகா பல வியூகங்களை வகுத்திருந்தார். அரசியல் பரவலாக்கில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு அதிகாரத்தை
வழங்கி சர்வதேச ரீதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை முடக்குவதற்கான திட்டத்தை சந்திரிகா முன்னெடுத்திருந்தார். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் தொடரான யுத்த வெற்றியில் அவை தோற்கடிக்கப்பட்டதென்றும் குறிப்பிட்டுள்ளார். அரச வைத்தியசாலைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கு தரமான போசாக்கு நிறைந்த சுவையான உணவு வேளையை வழங்கும் நோக்கில் சுகாதார அமைச்சு விசேட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளது. இதன் முன்னோடி திட்டம் இன்றைய தினம் மகரகம வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நோயாளர்களுக்கு வழங்கப்படும் பாரம்பரிய ஒரே தட்டில் உணவு வழங்கும் முறைக்கு பதிலாக சோறு, காய்கறிகள், கீரை, இறைச்சி, மீன், முட்டை உள்ளிட்ட உணவு வகைகளை தனித்தனியாக வைக்கப்பட்டுள்ள விசேட தட்டு ஒன்றில் உணவு பரிமாறப்படுவது இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும். அவ்வாறு தயாரிக்கப்பட்ட உணவு வேளையை கண்டவுடன் நோயாளருக்கு உணவருந்தும் விருப்பமும் ஆவலும் ஏற்படும் என வைத்தியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது மகரகம அபேஷா வைத்தியசாலையில் ஒரே நேரத்தில் 2000 நோயாளர்களுக்கு உணவு சமைக்கப்படக்கூடிய நவீன வசதிகளுடன் கூடிய சமையலறை ஒன்று நிறுவப்பட்டுள்ளதுடன் அதுவும் இன்றைய தினம் விசேட வேலை திட்டத்துடன் இணைந்ததாக திறந்து வைக்க எதிர்பார்க்கப்படுகிறது. நவீன முறையில் உணவு தயாரித்தல் மற்றும் பரிமாறுவதற்காக சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு விசேட பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த வேலை திட்டத்தை எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் அரச வைத்தியசாலைகளுக்கு விரிவுபடுத்த சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025 ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் 12ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இந்நிலையில் பரீட்சை தொடர்பான வகுப்புகள், கருத்தரங்குகள் ஆகியன இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் 10, 2025 அன்று தொடங்கி டிசம்பர் 5, 2025 வரை நடைபெற்றுள்ளது. டிட்வா புயலால் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக பரீட்சைகள் இடைநிறுத்தப்பட்டு எஞ்சிய பகுதிகள் ஜனவரி 12 முதல் 20, 2026 வரை நடைபெறுவதாக கல்வி அமைச்சு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டிற்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல கீழ்த்தள தளம்பல் நிலை மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் நாட்டின் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தொடர்புடைய அறிக்கை குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.